லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ், தினமும் லட்சக்கணக்கான வியூஸ். ஒரு நாள் திடீரென்று அந்த யூடியூப் சேனல் காணாமல் போய்விட்டது. சர்ச் பண்ணாலும் கிடைக்கவில்லை. வீடியோஸ் இல்லை, சேனல் இல்லை. இது எப்படி நடக்கிறது? ஒரு யூடியூப் கிரியேட்டர் வாழ்க்கையை வெளியிலிருந்து பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தோணும். லட்சக்கணக்கான வியூஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபேம், ஸ்பான்சர்ஷிப். ஆனால் கேமராக்கு பின்னால் இருக்கும் ரியாலிட்டி பல நேரங்களில் வேற மாதிரி இருக்கும். இதற்குத்தான் ஒரு பெயர் இருக்கிறது, கிரியேட்டர் பேர்ன் அவுட். பேர்ன் அவுட் என்றால் சாதாரண டயர்ட் ஃபீலிங் இல்லை. நீண்ட கால ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர், மென்டல் ஸ்ட்ரெஸ் காரணமாக வேலை செய்வதற்கே இன்ட்ரெஸ்ட் குறைந்து போவது. ஒரு கிரியேட்டர் தினமும் என்ன ஃபேஸ் பண்ணுவார் தெரியுமா? அடுத்த வீடியோ என்ன, வியூஸ் ஏன் குறைந்தது, அல்கோரிதம் சப்போர்ட் பண்ணுதா, கமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், இன்கம் ஸ்டேபிள் இருக்குமா? சில கிரியேட்டர்ஸ் தினமும் அப்லோட் செய்ய வேண்டிய ப்ரெஷரில் இருப்பாங்க. ஒரு நாள் பிரேக் எடுத்தாலே ஆடியன்ஸ் மறந்துடுவார்களோ என்ற பயம் கூட இருக்கும். அதனால் சில நேரங்களில் ஸ்லீப்பிங் ப்ராப்ளம், ஸ்ட்ரெஸ், மோட்டிவேஷன் லாஸ், கிரியேட்டிவ் பிளாக் போன்ற பிரச்சனைகள் வரலாம். வெளியில் ஆடியன்ஸ் பார்க்கும் விஷயம் ஒரு 10 நிமிட வீடியோ. ஆனால் அந்த 10 நிமிட வீடியோவுக்கு பின்னால் பல மணி நேர பிளானிங், ஷூட்டிங், எடிட்டிங், ரிசர்ச் இருக்கும். அதனால் தான் சில கிரியேட்டர்ஸ் திடீரென்று சோஷியல் மீடியாவில் இருந்து பிரேக் எடுப்பார்கள். சிலர் வீடியோஸ் குறைப்பார்கள். சிலர் முழுமையாகவே டிஸப்பியர் ஆகிடுவார்கள். அதன் அர்த்தம் அவர்கள் ஃபெயிலியர் இல்லை. பல நேரங்களில் அது ரெஸ்ட் அல்லது பர்சனல் சாய்ஸாக இருக்கலாம். அதனால் ஒரு யூடியூப் சேனல் இன்ஆக்டிவ் ஆனாலே அதன் பின்னால் பாலிசி அல்லது ஹேக்கிங் மட்டுமல்ல, கிரியேட்டட் பர்ன் அவுட் என்ற அமைதியான காரணமும் இருக்கலாம். உங்களுக்கு தெரிந்த மாதிரி திடீரென்று மறைந்த யூடியூப் சேனல்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க.